ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு எடுத்த பிரிசன் பிரேக்கிங் மூவி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரிசன் பிரேக்கிங் மூவிஸ்னாலே நம்ம எல்லாத்துக்கும் டக்குனு ஞாபகம் வருது தி ஷாஷாங்க் ரெடெம்ஷன், எஸ்கேப் பிளான்னு நிறைய சொல்லலாம். ஆனா 1979லயே ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு எடுத்த படம் தான் எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ராஸ். அமெரிக்கால மோஸ்ட் செக்யூரான பிரிசன்னா அது அல்காட்ராஸ் பிரிசன் தான். அங்கிருந்து யாருனாலையும் தப்பிக்கவே முடியாதாங்க. ஏன்னா அந்த பிரிசன் ஒரு தனி தீவுல இருக்கு. அதை சுத்தி இருக்க தண்ணி -டிகிரில இருக்குமா. ஸோ பிரிசன்ல இருந்து தப்பிச்சாலும் அந்த கடல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது சொல்றாங்க. இப்படி இருக்க பிரிசன்ல இருந்து ஒரு ஸ்பூனை வச்சு எப்படி இங்க இருக்க கைதிக தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாரு. மொத்தம் 4 பிரிசனர்ஸ் இதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒருத்தர் மட்டும் அகைன் பிரிசன்குள்ளேயே போயிடுவாரு. ரிமைனிங் 3 பேர் அந்த பிரிசன்ல இருந்து தப்பிச்சு வெளியே போவாங்க. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் 1962ல நடக்கும். ஆஃப்டர் இந்த பிரிசன் எஸ்கேப்புக்கு அப்புறமா வித்தின் a year, அதாவது 1963க்குள்ள இந்த அல்காட்ராஸ் பிரிசனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பிரிசனர்ஸ் எங்க போனாங்க அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியாதுங்க. இந்த கேஸ ஒரு அன்சால்வ் கேஸாவே இருந்துட்டு இருந்திருக்கு. பட் ரிப்போர்ட்டுக்காக அங்க இருந்த வார்டன் அங்க இருந்த கடல்ல பாடியை ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.